ஒருத்தர் என்ன கத்தியால தாக்க வரும்போது அவரை தடுத்து நாம எதிர்த்தாக்குகள் தாக்க முடியுமா? அதை எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம கையால செய்ய முடியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ தற்காப்பு நோக்கத்திலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் தற்காப்பு முறையை தெளிவுபடுத்தும் நோக்கத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்க நிறைய தற்காப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. ஒரு கத்தியால தாக்க வரும்போது அதை தடுத்து எப்படி எதிர்த்தாக்குகள் தாக்குறது அப்படின்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கத்தி வச்சிருக்கக்கூடிய நபருடைய கையை பிடிச்சி அந்த கத்தியை எப்படி பறிச்செடுக்கிற அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி செய்யறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விடு. ஏன் ஆபத்தான விடுன்னா, கத்திங்கிறது ஒரு ஷார்ப்பான பொருள், அது விளையாட்டு பொருள் இல்ல. அது வெறும் கையால தடுக்க முயலும் போது தவறுதலா அது என்னோட கையில பட்டிக்கின்றா அது எனக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். அது மட்டும் இல்லாம என்னோட எதிரி என்னோட பலம் அதிகமானவராக இருந்தா அப்படி பிடிச்சு தடுக்க போறது எனக்கு இன்னும் பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கும். அப்படின்னா இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றது? அதை நான் 2 சிச்சுவேஷனா பிரிச்சிருக்கேன். ஒன்று என்னண்டா, நமக்கு இருக்கக்கூடிய பொருளையோ பணத்தையோ நகையையோ பறிமுதல் செய்யறதுக்காக ஒருத்தன் நம்மகிட்ட கத்தியை காட்டி மிரட்டக்கூடிய சந்தர்ப்பம். 2வது சந்தர்ப்பம், கத்தியை கொண்டு ஒருத்தன் ஆக்ரோஷமா உங்களை தாக்க வர சந்தர்ப்பம். முதலாவது சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில ஒரு எதிரி எனக்கு முன்னால கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு குயிக்கா பஞ்ச் பண்ண தெரியும், குயிக்கா கிக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்டா, அவன் எதிர்பார்க்காத டைம்ல வேகமா அவனோட மூக்குல ஊண்டி ஒரு பஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா வேகமா உங்களோட விரல்களை பயன்படுத்தி அவனோட கண்ணை குத்தலாம். அப்படி இல்லைண்டா அவனோட மர்ம உறுப்பை வேகமா ஒரு கிக் பண்ணலாம். இப்படி நீங்க திடீர் தாக்கல் நடத்தும் போது எதிரி கையில் இருக்கக்கூடிய கத்தியை கீழே விட்டுருவான், அவனோட கை பலகீனமாயிடும். அதுக்கு பிறகு நீங்க அந்த கத்தியை பறிச்செடுக்கிறதுக்கோ அல்லது வேறு தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சிக்கலாம். இப்ப நான் சொன்னது உங்களால எதிரியை குயிக்கா தாக்க முடியும் அப்படின்றா தான் சாத்தியம். இல்லண்டா அந்த எதிரி உங்க கையோ காலையோ தடுத்து எதிர்த்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். சோ உங்களால வேகமா தாக்க முடியாது அப்படின்றா அவன் கேட்கக்கூடிய விடயங்களை நீங்க செய்யணும். அதாவது உங்களோட பர்ஸ் எடுத்து பணத்தை எடுக்கிற மாதிரியோ, அவன் கேட்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுக்க போற மாதிரியோ அல்லது உங்களோட நகையை கழட்டி கொடுக்க போற மாதிரியோ நீங்க நடந்து கொள்ளும் போது அவனோட கவனம் சிதறும். சோ நீங்க இப்படி நடந்து கொண்டுகிட்டே அவனையும் ஒரு கண்ணால பார்த்துக்கிட்டு அவனோட கவனம் சிதறும் போது அவனை எதிர்த்து தாக்கணும். அல்லது நீங்க அவனுக்கிட்ட அந்த பொருளை கொடுக்கும் போதே இப்படிப்பட்ட பிரைவேட் பகுதிகள்ல கண்ணுல மூக்குல போன்ற இடங்கள்ல அவனை வேகமா தாக்கலாம். அதுக்கு பிறகு கத்தியை பறிச்செடுக்கிற முயற்சிகள்ல எக்ஸ்ட்ரா தாக்குதல்களை நீங்க செய்து கொள்ளலாம். இதெல்லாம் விட்டுட்டு நேரடியா அவனோட கத்தியை பறிக்க முயற்சிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்தது 2வது சந்தர்ப்பம், ஒருத்தன் கத்தியோட உங்களை ஆக்ரோஷமா தாக்குறதுக்கு வரும்போது என்ன செய்யலாம்? முதலாவது சந்தர்ப்பத்தை விட இந்த 2வது சந்தர்ப்பத்துலதான் நீங்க அவனோட கையை நேரடியா பிடிக்கிறத கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும். அவன் உங்களை விட பலவீனமான ஒருத்தனை இருந்தாலும் அவன் இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான நிலைங்கிறது உங்களை விட அவனுக்கு அதிகமான பலத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தன் சாதாரணமா தாக்க வாரத்துக்கும் கூறான ஆயுதங்களோட தாக்க வாரத்துக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு. சாதாரணமா தாக்க வரும்போது அதை தடுக்க முடியும். ஒருத்தர் சாதாரணமா தாக்க வரும்போது என்னோட மூளைக்கு உடனடியா அலர்ட் போய் நம்ம பழகின பிளாக் அதை தடுத்துடும். ஒருத்தவங்க தாக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு குயிக்கா தடுக்கணுமா இருந்தா இந்த மெதட்ல நம்ம ஏற்கனவே பழகினது ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் தடுக்க முடியும். அதே மெதட்டை கூறான ஆயுதங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விடயம். ஏன்னா அவன் தாக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் என்னோட மூளைக்கு ஒருத்தன் தாக்க போறாங்கிற சிக்னலே போகும். சோ அதன் பிறகுதான் நாம தடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது சாதாரணமா வெறும் கையால ஃபைட் பண்ணும் போது வேணுமென்றா சாத்தியமா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே தற்காப்புகளை கட்டிருந்தா உடனுக்குடனே நம்மளோட கைகள் கால்கள் வேலை செய்யும், அதை தடுத்துக்கும். ஆனா ஒருத்தன் கத்தியோட இதே வேகத்துல ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு குத்தும் போது அதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விடயம். நான் சொல்ற விடயத்தை நீங்க பிராக்டிக்கலா யோசித்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம என்ன செய்யணும்டா, அவனோட தாக்குதலை விட்டு விலகணும், அவனை மிஸ் பண்ண வைக்கணும். அப்படியே ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் இருக்காண்டு சுத்தி பார்த்து அதை எடுக்க முயற்சிக்கணும். நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடுறதுக்கு முயற்சிக்கலாம். சில வேளை உங்களை விட வேகமா அவன் ஓடி வந்து அந்த டைம்ல நீங்க களைப்படைஞ்சி உங்களால முடியாம போகும்போது அது எதிராளிக்கு உங்களை தாக்குறதுக்கு மிகப்பெரிய சாதகமா அமைஞ்சிடும். எனவே கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவனை மிஸ் பண்ண வச்ச பார்க்கணும். எதிராளிக்கு நம்ம தாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்து உடனே பின்னாகி அந்த டைம்ல ஏதாவது ஸ்ட்ராங்கான பொருள்கள் இருக்காண்டு பார்த்து அந்த பொருள்களை வச்சு கத்தியை தட்டி விட்டுட்டு எதிர்த்தாக்கல் தாக்கலாம். அதே போல தப்பிச்சு கீழே இருக்கக்கூடிய மண் எடுத்து முகத்துல வீசி அவனை தடுமாற வைக்கலாம். அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கோல்டான ஹாமான லிக்விட் எடுத்து முகத்துல ஊத்திடலாம். கிடைக்கலாட்டி அவனோட கவனம் திரும்புற டைம்ல பார்த்து நாம எதிர்த்தாக்கல் தாக்கணும். எதிரியை மிஸ் பண்ண வச்சு தப்பிச்சுட்டு அடுத்த அட்டம்ப்ட்லயே அவனோட கையை பிடிக்கலாம். ஆனா அது 100% பாதுகாப்பானது என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி நீங்க அவனோட கையை பிடிச்சாலும் அவனோட வீக் பாயிண்ட டார்கெட் பண்ணி தாக்கத்தான் முயற்சிக்கணுமே தவிர அந்த கத்தியை பறிச்ச முயற்சிக்க கூடாது. நீங்க அவனோட வீக் பாயிண்ட்ஸ்ல தாக்கினீங்கன்றாலே அந்த கத்தியை இலகுவா அவன்கிட்ட இருந்து விலக்கி எடுத்துடலாம். எதிரியை தடுக்கிறதுக்கு எதிர்த்து தாக்குறதுக்கெல்லாம் நிறைய மெரிட்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் சாதாரண நார்மல் பர்சனால செய்ய முடியாது. அதுக்கு ஃபிட்டா இருக்கணும், ட்ரெயினாக இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனலாவோ அல்லது எக்ஸ்பர்ட்டாவோ இருந்தா தான் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மேட்ல எடுத்து தாக்க முடியும். சோ ஒரு நார்மல் பர்சன் இந்த மேட்ஸை யூஸ் பண்றதும் சரி, அதுதான் பாதுகாப்பும் கூட.
சோ நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்டா, நான் சொன்ன இந்த மேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம டிரெக்டா எதிரிட கையை பிடிச்சி மடக்கி கத்திய பறிச்செடுக்கிற மாதிரி நிறைய தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல சொல்லிக் கொடுக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பிள்ளையான விடயம். இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் ரியல் சிச்சுவேஷனுக்கு பொருத்தமே இல்லாது. இப்படிப்பட்ட பிள்ளையான மெத்தட்ஸை பழகுறவங்க ரியல் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணும்போது அது யூஸ் இல்லாம போய்த்திரும். அப்போ அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படும். அவங்களுக்கு தற்காப்பு கலையில இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாம போய்த்திரும். தற்காப்பு கலைங்கிறது நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்கான ஒரு கலை. யாரோ ஒருத்தர் உருவாக்கி வச்ச ஒரு கலை. அது சரியா பிள்ளையா, ரியல் சிச்சுவேஷனுக்கு சரி வருமா என்று எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம அது ரியல் லைஃப்லயும் அப்ளை பண்ணி பார்ப்போம் என்று ரெடி ஆகுறது முட்டாள்தனம். நீங்க ஒரு மார்ஷல் ஆர்ட் ஸ்டைல பழகுறீங்கடா, அதுதான் 100% சரி, மத்ததெல்லாம் பிழை அப்படின்னு யோசிக்கிறத நிறுத்துங்க. அது யாரோ ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட தற்காப்பு முறைகளின் கோர்வை, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இருக்காது, அதுதான் பெருசு அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க ஒரு ஸ்டைல கத்துக்கிட்டீங்கன்னா அதை பேஸா வச்சுக்கோங்க. அதை பேஸா வச்சுக்கிட்டு அதுல என்னென்ன பிழை இருக்கோ அந்த பிழைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. மத்த ஸ்டைல்ஸையும் பாருங்க. மத்த ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கு, அதுல மெத்தட்ஸ் எப்படி இருக்கு, இதை விட அதுல என்ன பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்து அதுல இருக்கக்கூடிய பெட்டரான விடயங்களையும் கத்துக்காங்க. அதே சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எப்படி நாம நடந்து கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஒரு சிலபஸை படிச்சு அதே அப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிக்க கூடாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என் அறிவை யூஸ் பண்ணணும். என் அறிவை யூஸ் பண்ணி அந்த டைம்ல எப்படி நடந்து கொள்ளணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். சோ இந்த வீடியோ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன நாலேஜ் தந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த விடயங்கள் தெரியாத உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்.